திருவடிகள் போற்றி, பிரபஞ்ச மகா அகத்திய வால்சபை திருவடிகள் போற்றி. என்னுடைய உடன்பிறந்த அக்காவோட பையன் வந்து கொஞ்சம் ஒழுங்காக பேசலை. அதுக்காண்டி ஃபோட்டோ அனுப்பி விசாரிச்சிருந்தோம். அப்போ அகத்தியர் வந்து ஒரு ஆகமம் சொல்லியிருந்தாங்க. அந்த ஆகமம் இன்னைக்கு தான் பதிவிறக்கம் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவை. அதை அக்காவுக்கு அனுப்பி விட்டுட்டேன். அன்னையிலேருந்து அதை சரி பண்ணிடுவா. இன்னையிலேருந்து அதை ஃபாலோ பண்ணிடுவா. ஆனால் ஒரு 3 நாள் முன்னாடியிலேருந்து அந்த மந்திரத்தை சொல்லிட்டேன். இன்னைக்கு காலையிலையுமே பிரம்ம முகூர்த்த கோமாதா பூஜை லைவ்லேயே பார்க்க சொல்லியிருந்தேன், பார்த்துருந்தாங்க. படிப்படியாக அப்படியே நம்ம சபை நோக்கி வாராங்க, நம்பி வாராங்க. இப்போ இன்னைக்கு வந்து என்கிட்ட நீங்கள் ஆகமம் சொல்கிறதா சொல்லியிருந்தீங்க இந்த ஏகாதசி அன்னைக்கு. அவங்களுக்காக நல்நிலையாய் சபையோடு தொடர்பில் இருக்கும் நற்சீடனாய் வளம் வரும் உமக்கு நல் ஆசிகள் அகத்தியன் வழங்கி ஏற்றமுடன் தன்னுடைய சகோதரியினுடைய மழலைக்கு உரையில் வருகின்ற குறைக்காக ஏற்று பெற்ற ஆகம நிலையின் தொடக்க நாள் இன்று உரைத்த அத்தகைய ஆகம நிலைதனை நிறைவேற்றி கோமாதா பூஜைதனை கண்டுகளித்த அந்நிலையில் கூறும் ஆகமமாக வினவுகின்ற நிலைக்கு அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். அம்மழலையினுடைய வயது நிலை, அம்மழலையின் வயது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் துவங்கிய சூட்சம காலம் அல்ல, இயல்பு நிலை காலமாக ஆற்றல் கொண்டு அக்கால நிலையில் இருக்கக்கூடிய திங்கள் கணக்கு மாத கணக்கினை அகத்தியன் உரைக்கின்றோம். சூட்சம நூல் பரிமாணம் எடுக்க துவங்கிய அக்கால வேளையிலிருந்து 48 திங்கள் 48 திங்கள் கணக்கு ஓர் மண்டல நாள், ஓர் மண்டல எண்ணிக்கை கொண்ட 48ஓடு அம்மழலையின் வயதினை பெருக்கலிட்டு அம்மழலை இருக்கும் தலம், அதாவது உம்முடைய தலம், அவர்கள் இருப்பது ஆளி தாண்டி தலத்திற்கும் சிவசபைக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரம், அதனை பெருக்கி இதனோடு இணைத்து கூட்டி அற்புதமாக வருகின்ற தட்சணை நிலைதனை அவர்கள் இல்லமதில், அவர்கள் தங்கியிருக்கும் அவர்கள் இல்லமதில் ஒரு மஞ்சள் துணி, வெண்மையில் மஞ்சள் தோய்ந்த துணியில் இறுக கட்டி அவர்கள் அமைந்திருக்கும் பூஜை அறைதனில் வைத்து அதிகாலை வேலைதனில், பிரம்ம முகூர்த்த வேலை என்று கூறுகின்ற அதிகாலை வேலைதனில் சபையிருக்கும் திசை நாடி நின்று அகத்திய நாமத்தினை மூவேலு முறை அவர்கள் பெற்றோர் உச்சரித்து அவன் எல்லா நிலையிலும் அவனுடைய நெற்றியில் திருநீற்று சாம்பல், அங்கு கிடைக்கின்ற திருநீற்று சாம்பல், அது எத்தகைய நிறத்தில் கிடைத்தாலும் அத்திருநீற்று சாம்பலினை அவன் நெற்றியில் இட்டு அற்புதமாக அவ்வாகமத்தினை எத்துணை நாள் எனில் 48 நாட்கள் தொடர்ச்சியாக 48 நாட்கள் தொடர்ச்சியாக அதனை செய்து வருகின்ற பொழுது ஏற்றமுடன் படிப்படியாக அக்குறள் வளம் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் ஆற்றலுக்குள்ளிருந்து, நூல் குறள் ஆற்றலுக்குள்ளிருந்து, நூலின் அணுக்கிரக ஆற்றலுக்குள்ளிருந்து இத்தூரம் என்பது நீர் எத்துணை முறை அங்கிருந்து பயணப்பட்டு வருகின்றாயோ அத்தூர அளவு என்பது நீர் முதல் முறை வருகின்ற பொழுது உமக்கு தொலைவாக தெரிந்திருக்கும். 2 முறை 3 முறை 4ஆம் முறை வருகின்ற பொழுது இத்தூரம் என்பது உமது நினைவுக்குள் அடங்கிவிடும். இது எளிதான தூரமே என்று. அவ்வாறு அத்தகைய தூரம் என்பது எங்கு அமர்ந்திருந்த பொழுதும் அவர்களுடைய அற்புதமான அத்தகைய இடைவெளி சூட்சமத்தால் நிறைவேற்றப்பட்டு அணுக்கிரக ஆற்றல் இயல்பு கொடிமரத்தின் மூலமாக சென்று அம்மண்டல நாட்கள் நிறைவுறுகின்ற காலத்திற்குள் நிச்சயமாக நிதர்சனமாக
அவர்களும் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சரணாகதி நிலை மிக மிக முக்கிய நிலை. நீர் உரைத்து விடு, சாட்சிகளையும் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாகவும் தெரிவித்து விடு. இது போன்று சாட்சிகள் இருக்கின்றன. அதிசயம் நடைபெறும் சபை என்ற உண்மைதனை ஊர்ஜிதமாக கூறி அவர்கள் உள்ளுக்குள் சரணாகதி நிலையோடு பயணித்து வருகின்ற பொழுது நிச்சயமாக ஓர் மண்டல நாட்களுக்குள்ளாக உரை வருவது நிச்சயம் என்று அகத்தியன். ஓம் அகத்தீஷாய ஓம் அகதீஷாய நமக. அற்புதம் நிகழ்ந்தேறும் சபையில் அகத்தியன் கூறும் அதிசய நிலை, அற்புத நிலை, அபூர்வ நிலை நிறைவேறும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். நல் நிகழ்வாய் இயல்பு கொடிமரத்தை என் கரமதில் பற்றி எம் கரமதையும் சிவமகா வாழைச்சித்தன் கரத்தையும் ஒன்றாக இயல்பு கொடிமரத்தில் வைத்து அதன் மூலமாக சூட்சமத்தினை பரவவிட்டு பிரபஞ்சம் முழுவதும் செல்கின்ற ஆற்றல் போல் அவ்வாற்றலினை அவ்வாழி தாண்டி அமர்ந்திருக்கின்ற அம்மழலையின் சரீரத்திற்குள் புகுத்தப்படுகின்றது என்று அகத்தியன் நல்லாசி. ஓம் அகத்தீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகளை போற்றி போற்றி. வயது 48 பெருக்களிட்டு உமது தலத்திற்கும் சிவசபைக்கும் இருக்கும் இடைவெளி காத மைல் தூரம், அதனை கூட்டி வருகின்ற தட்சணையை அங்கு வைக்க வேண்டும். கிலோமீட்டர் தானே சொல்றாங்க? கிலோமீட்டர் தானே சொல்றாங்க? சரி சரி. அகத்தீஷாய நமக. நன்றி சாமி. அடிக்கணக்கு போட்டால் ஆகமம் எகிரிவிடும் சீடனே.